சேட்டு பையன் விளாக்ஸில் வணக்கம் கைஸ். உங்களுக்கு தெரியும், நான் நேற்று ராஜஸ்தான்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி என் சித்தப்பா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸ்ட்ரைட்டாக படோதாவுக்கு வந்துட்டேன். அதாவது வந்து குஜராத்தில் தான் இருக்குது படோதான்னு ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் வந்து இறங்குனது பார்த்தீங்கன்னா சித்தப்பா வந்து பிக்கப்புக்கு வந்துட்டார். அவர் கார் எடுத்துக்கின்னு ஸ்ட்ரைட்டாக லக்கேஜ் எல்லாம் காரில் பிக்கப் பண்ணிட்டு சித்தப்பா சொல்கிறாரு, என்ன பண்ணி 4 மணிக்கு இறங்குறேன்னு சொன்னேன், இவ்வளோ லேட்டாக இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் பஸ்ஸே லேட் ஆயிடுச்சு, 2 hours பஸ்ஸு லேட்டுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் பேசிவிட்டு அவங்க ஊர் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் தான். ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தப்பா பொண்ணு கூட நான் கொஞ்சம் சித்தி கூட நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட சொன்னாங்க. பக்காவாக சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வெண்டைக்காய் தான் இருந்தது. பக்காவாக வந்து சரி சாப்பிடலாம், ஏன்னா நேற்று நைட்டு சாப்பிட்டது சரி திரும்பி சாப்பிடுவேன் இல்லைன்னு சொல்லி இப்போ பக்காவாக சப்பாத்தி வெண்டைக்காய் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சு நான் என் சித்தப்பா பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்க மாலுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க சுற்றி பார்க்க. மாலுக்குள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஏசி காற்றுல கொஞ்சம் காற்று வாங்கிட்டு கொஞ்ச நேரம் மால்லாம் சுற்றி பார்த்தோம். உண்மையாக சொல்லணும்னா நம்ம மால் மாதிரி தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. மால் உள்ளே வந்து பக்காவாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து ஃபேமஸான வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இங்கே குஜராத்லனா ஃபேமஸ்னால் உங்களுக்கே தெரியும், வடைப்பாவு தான் ஃபேமஸ்ஸு. நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, மும்பை குஜராத்லலாம் பார்த்தீங்கன்னா வடைப்பாவு தான் ஃபேமஸ். 20 ரூபா வடைப்பாவு, ஆனால் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஊரில் இந்த கடை தான் வந்து வடைப்பாவுக்கு நல்ல ஃபேமஸான கடைனால பக்காவாக நான் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சிவசாகர் லேக்குக்கு வந்துட்டோம். இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இங்கே எங்கள் சித்தப்பா வீட்டு ஊரில். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டன் சிவன் ஸ்டாச்சு தான் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா லேக்கு அப்படியே சுற்றி பார்க்க இடம் சூப்பராக இருந்தது. அது பார்த்து முடிச்சு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தோசை சாப்பிட்லான்னு சொல்லி வந்துட்டோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், தோசை சாப்பிடாம நம்மளால் இருக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன்னு ஒரு கடை இருந்தது, தோசை கடை. ஸ்ட்ரைட்டாக கடை பார்த்தோன்னே கார் நிறுத்திட்டு பக்காவாக நாங்கள் தோசை வடை எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கு தான் வந்தோம். பார்க்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து மூவி பார்க்க வந்துட்டோம். வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் பிவிஆர் சினிமா. சரி எதுக்கு நம்ம வீட்டில் உட்காந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணோம் சொல்லி மூவி பார்க்க போகலாம். நைட் ஷோ புக் பண்ணிட்டோம் கைஸ். இங்கே வந்து பார்த்தா நைட் ஷோக்கு எவனோ இல்லை. சரி நம்ம தான் வந்திருக்கோம்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உட்காந்துட்டோம் கைஸ். நம்ம என்ன படம் பார்க்க வந்திருக்கோம்னா பேய் படம் தான் பார்க்க வந்திருக்கோம் கைஸ். உண்மையாக இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் கைஸ். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பாய்.